ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்றத்தை பொறுத்தவரைக்கும் முதல் முறையாக ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளர் தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணி வேட்பாளர் அருமையண்ணன் வேணுகோபால் DA அவர்களை ஆதரித்து மாநில தலைவர் இன்று ஸ்ரீபெரும்புதூரில் இந்த பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போது இந்த பாராளுமன்றத்தினுடைய மக்களுடைய மனநிலை மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்தது. பார்க்கும்போது தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி வேட்பாளர் அருமையண்ணன் வேணுகோபால் அவர்கள் சைக்கிள் சின்னத்தில் உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இங்கிருக்கும் மக்கள் கருதுகின்றார்கள். இந்த மக்கள் அனைவருமே மாற்றம் வேண்டும். முன்னாள் பாராளுமன்றத்தினுடைய MP TR பாலு அவர்கள் இதுவரையும் இந்த பகுதியில் திரும்பவில்லை. வேணுகோபால் அவர்கள் மிகவும் எளிமையானவர், அனைவர் கூடவும் தரையில் இறங்கி அமர்ந்து பேசக்கூடிய ஒரு மனிதர் என்பதால் மக்கள் அவரை விரும்புகின்றார்கள். தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணி வேட்பாளர் என்பதற்காக மட்டும் விரும்புகின்றார்கள். அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம், எல்லாருக்கிட்டையுமே பழகக்கூடிய குணம், மாணவர்கள் மத்தியிலிருந்து பாமர மக்கள் அனைத்து நல்ல குணம் அவர்கிட்ட இருக்கிறதுனால இந்த பகுதி பாராளுமன்றத்தினுடைய பகுதியில் குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்றத்துக்குட்பட்ட மக்களும் அவர் வர வேண்டும் என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறார். ஆகையால் இருந்து வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி அவருக்கு வாக்கு தயாராக உள்ளார்கள். தேதி மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுடைய மனநிலை. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் TR பாலு வெற்றி பெற்றால் மாதம் 2 முறை வருவாருன்னு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு உதயநிதி ஸ்டாலின் பொதுமக்கள்கிட்ட வந்து பேசிட்டு போயிருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து? வராத ஒரு MP இதுவரையிலும் இந்த பகுதியில் தன்னுடைய சொந்த கட்சி தொண்டர்களே வந்து பார்க்காத ஒரு MP எப்படிங்க வருவார் மாதத்துக்கு 2 முறை? அவருக்கு அவருடைய பினாமி சொத்தை இருக்கிறதுக்கு அவர் ஊழல் பண்ணி சம்பாதிச்ச சொத்தை பாதுகாக்கணும் அவருக்கு நேரம் சரியாக போயிடும். சாராய ஆலையை பாதுகாக்கலாம் எவ்வளோ வேலை இருக்குல்ல, அவர் எப்படி வந்து அந்த கட்சி தொண்டர்களே வந்து பார்க்கலாம். இதில் அவர் சொல்லக்கூடிய போய் அவங்க தலைவர் என்ன சொல்கிறாரோ அதோடு சேர்ந்து தானே இதுவும் இருக்கும். அப்படின்னா எங்கள் மக்களுடைய மனநிலை அது. பாஜக தொண்டர்கள் மட்டும் மனநிலை கூட கிடையாது, ஒட்டுமொத்த ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற மக்களுடைய மனநிலை அதுதான். அறிவிச்சு அவர் தான் வேட்பாளர்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து சாதாரண எப்படிங்க பொதுமக்களை பார்ப்பார்? அவங்க அருமையான ஸ்டாலின் சொல்கிற பொய்யோடு சேர்த்து இவருடைய பொய்யும் அதில் வந்து சாத்தியம் இல்லாத. இப்போ அதிமுக வைக்கிறாங்க, அவங்களும் வந்து நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அதிமுகவை பொறுத்தவரை அவங்களுக்கு எல்லாமே வலியுறுத்துவோன்றாங்க. என்ன வலியுறுத்துவாங்கன்றது தெரியல. அவங்களும் ஏறக்குறைய இந்த பாராளுமன்ற MP இருந்திருக்கிறவங்க தான். அவங்க இந்த தொகுதிக்கு என்னெல்லாம் நன்மை செஞ்சாலும் அவங்களுக்கு பட்டியல் வாங்கிடுவாங்க. இங்கே எதுவுமே இல்லை. நம்ம பிரதமர் இந்த பாராளுமன்றத்துக்காக இவ்வளோ விஷயங்கள் ஸ்ரீபெரும்புதூரிலும் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வந்திருக்கோம். காஞ்சிபுரம் போற்ற தயார்நிலை சூழ்நிலைக்கு கொண்டாந்து இருக்கோம். மருத்துவமனை வசதியாக உருவாக்கி தந்திருக்கோம். இந்த CSC ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு 120 படுக்கை அறை வசதி கொண்ட வல்லத்தில் ஒரு CSC ஹாஸ்பிட்டல் உருவாக்கி தந்திருக்காங்க ஒரு பாரத பிரதமர். இது மாதிரி இந்த தொகுதியில் இவ்வளோ விஷயம் மக்கள் எதிர்பார்த்து என்னென்ன மனநிலை புரிஞ்சு அவங்க விஷயம் கொண்டு வந்திருக்காரு. CSC மருத்துவமனை இதுவரை கொண்டாந்தாங்கன்னா TR பாலு இதுவரை அதை பற்றி பேசியிருப்பாரா? இல்லைல்ல. அப்புறம் இவர் முன்னாடி இந்த தொகுதியுடைய எப்படி அதை பற்றி பேசியிருப்பாங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து கடந்த 2 நாளைக்கு முன்னாடி 8 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோன்னு வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்கள் அதனுடைய உங்கள் கருத்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவர்கள் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்றத்தில் தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணி வேட்பாளர் முதல் வேட்பாளராக வெற்றி பெறுவார். அதிக வாக்கு வித்தியாசத்தில் முதல் வேட்பாளர் TR பாலு அவர்கள் டெபாசிட் வாங்குவார் என்பது சந்தேகமாக.